வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் சேமியா உப்மா எவ்வளோ சிம்பிளாக எந்த மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சேமியாவை இது மாதிரி நீங்கள் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வெங்காயம், கொஞ்சோண்டு பட்டாணி, கொத்தமல்லி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை இதில் போட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, இந்த வெங்காயத்தோடு நல்லா இது சேர்ந்துருச்சு இந்த சேமியா. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணி இதில் ஊற்றணும். இது எப்படின்னா, நீங்கள் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் இந்த தண்ணி பத்தில் நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. சேமியாவை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தாராளமாக போதும். ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை வேக விடு. இதை மூடி போட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நடுவில் ஒரு தடவை கிண்டி விட்டேன். பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக உதிரியாக வருதுன்னு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா உதிரியாக இவ்வளோ அழகாக பாருங்கள் சேமியா உப்மா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு டிப் என்னென்னா, சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு வேக விடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேமியாவை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும்.